முத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுக்கு வந்து எல்லார் ஃபோட்டோவையும் எடுத்து டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாரு. யாராலயுமே வந்து அவரோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண முடியல. ஸோ அப்ப தான் வந்து என்ன ஆகுதுன்னா, ரயான் வந்துடுறாரு. அவரு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்து, கொஞ்சம் அந்த கொடியெல்லாம் அத்துட்டு விழுந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் நடக்குது. பார்த்தா ரயான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து அடிச்சிடுறாரு பெல்ல. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன வந்து கேம்லேருந்து வெளிய எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் வந்து ரொம்ப கிளவரா யாரெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டரோ கரெக்ட்டா அவங்கள டார்கெட் பண்ணி ஒருத்தரையா தூக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஸோ கேம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ரயான் இப்ப அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தரையா எலிமினேட் பண்ணிட்டு, இவரு இப்ப இந்த ரவுண்ட வின் பண்ண போறாரான்ற ஒரு ஃபீல வந்து குடுத்துட்டு இருந்தது. இப்ப எத்தன பேர் மீதி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான், ஜாக்லின், பவித்ரா, சௌந்தர்யா. ஸோ ஜாக்லின்க்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் இப்ப ரயான் தான் வந்து ஸ்பீடா போறான் அப்படின்றப்ப, கண்டிப்பா அடுத்தடுத்து நம்மள அவுட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ நம்ம எதுக்கு வந்து அத ரயான் கையில குடுக்கணும்? அதாவது இந்த கேம்ல யார் அடுத்து அவுட் ஆகணும் அப்படின்ற பவர நம்ம எதுக்கு ரயானுக்கு குடுக்கணும்? ஸோ ரயானுக்கு வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னா, நம்ம வந்து ஏன் நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்த வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் பவித்ரா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ரயான வந்து புடிச்சிடுறேன். ஸோ பவித்ராவ வந்து நீங்க போயிட்டு ரயானோட ஃபோட்டோவ எடுங்க, எடுத்து எரிச்சிருங்க. ஸோ ரயான எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம 3 பேரும் ஃபேரா ஓடி போய் யார் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்கன்றத நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பவித்ரா ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் அத பண்றேன் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கேம் பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த ரயான் வந்து முத்துவ அவுட் பண்ணாரோ, அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபுல்லா ஒரே மாரி போயிட்டு இருந்தது. அதாவது ரயான் வந்து யார டிசைட் பண்றாரோ, அவங்கள வந்து அவுட் பண்ணிட்டே போற மாரி இருந்துச்சு. ஸோ ரயான் தான் வின் பண்ண போறாரு. இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரப்போ, இந்த டைமா பார்த்து நம்ம ஜாக்லின் இந்த ஐடியாவ சொன்னது நல்லா இருக்கு. பட் எந்த அளவுக்கு அவங்களால அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா பஸர் அடிச்சோன பார்த்தீங்கன்னா, சல்லுன்னு ஓடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து எப்படி இவங்க ரயான புடிச்சு பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஸ்பீடுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட்ஸ் நீங்க பிளாக் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ணா கூட அந்த பவித்ரா இல்லன்னா சௌந்தர்யா யாராவது ஒருத்தர் போய் அந்த ஃபோட்டோவ எடுத்து பெல்ல அடிச்சிடலாம். ஸோ பார்ப்போம் ஏதாவது ஒரு கேம் சேஞ்ச் நடக்குதா இல்லையான்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்க. இப்ப நம்ம ப்ரோமோ 3 பத்தி பேசுவோமா? ப்ரோமோ 3ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து, மஞ்சரி, ஜாக்லின், ரயான் இவங்கலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து அந்த ஸ்கோர் போர்ட்ல 0 ஸ்கோர்ல இருக்கிற ஒரு 3 பேர் தேவைப்பட்டுச்சு அப்படின்றாரு. நம்ம மஞ்சரி என்ன கேட்குறாங்கன்னா, சரி நீ, தீபக், அதுக்கப்புறம் வந்து விஷால் அப்படின்றப்போ நான் கூட அதில இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா, விஷால் அப்படி தனியா கூப்பிட முடியாது. ஏன்னா, அவரு வந்து அருணுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா விளையாட மாட்டாரு அப்படின்னோன, நம்ம ரயான் வந்து இல்ல இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஷாலையே கூப்பிட்டு, விஷால தனியா கூப்பிட்டா அருணையும் கூட்டிட்டு தான் வருவான் அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு அப்படின்னு சொல்றப்போ, முத்துக்குமரன் வந்து எனக்கு அப்படிதாங்க தோணுது. அது எப்படிங்க நீங்க தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னோன, ரயான் வந்து இல்ல விஷால கூப்பிடவே கூடாது. கூப்பிட்டா வரமாட்டான்னு சொன்னதே பெரிய தப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரயான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா எனக்கு என்னமோ இந்த டீம் தான் சரின்னு தோணுச்சு அப்படின்றப்போ, நம்ம மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீம் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சா? இல்ல இதுதான் வந்து சரின்னு தோணுச்சா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விய கேட்குறாங்க. இப்போ போய்க்கிட்டு இருக்கிறது படி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி ஆல்ரெடி பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாரி தான் நம்ம ஜாக்லினா இருக்கட்டும், அவங்க சௌந்தர்யா, பவித்ரா இவங்கலாம் இப்போ இருக்கிறாங்கன்றப்போ, ஆளுக்கு வந்து ஒருத்தர் எலிமினேட் ஆகுறப்போ அவங்களுக்கு கண்டிப்பா பாயிண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மா வந்துரும். ஸோ இவங்கலாம் வந்து 0ல இருக்க போறது கிடையாது. ஸோ இப்போ அவங்க காட்டிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து இப்போ லைவ்ல போனதுக்கு முன்னாடி நடந்ததா? இல்ல அப்புறம் நடந்ததா? அப்படின்றது சரியா வந்து எனக்கு புரியல. ஸோ அதனால எக்ஸாக்ட்டா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. உங்கள யாருக்காவது கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து அத கமெண்ட்ல போடுங்க. டு ஃபினாலேயோட டாஸ்க் 2 வந்து எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னாலே வந்து, அந்த ஒரு சீசன்ல ஒரு பஸ்ஸ வந்து நிறுத்தி வச்சுட்டு, உள்ள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, மேலருந்து கண்ட கருமத்தையும் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஸோ அதுலேருந்து ஒருத்தரா என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில இறங்கி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து எனக்கு யோசிச்சோனே ஞாபகம் வருது. அப்புறம் போன இதில பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் அந்த மெமரைஸ் பண்ணி பண்றது அப்படின்னு. ஸோ உங்களோட ஃபேவரைட் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் என்ன இதுவரைக்கும் வந்த சீசன்ஸ்ல அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.